லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். டெல்லியில் பாரதிய ஜனதாவின் ரகசிய மீட்டிங். மௌனம் காக்கும் விஜய். தாவைக்கா தனித்து நின்றாலே 25% ஓட்டுகளை பெறும். தேர்தல் நெருக்கத்தில் விஜய் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினால் ஓட்டு சதவீதம் கூடும். இது தேஜா கூட்டணிக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் கரூர் சிபிஐ வழக்கில் சாட்சியமாக சேர்க்கப்பட்ட விஜயை மீண்டும் விசாரணைக்காக டெல்லிக்கு வரவழைத்தனர் என தாவைக்கா வட்டாரங்கள் கூறுகிறது. விஜயுடன் டெல்லி சென்ற ஆதவ் அர்ஜுனா, விஜயின் நண்பர் விஷ்ணு ரெட்டி, பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த டெல்லி முக்கியஸ்தர்களை டெல்லி கோல்ஃப் கிளப் அருகே 14ஆம் தேதி இரவு சந்தித்து பேசியுள்ளனர். தாவைக்கா தனித்து போட்டியிட்டால் திமுக எளிதாக வென்றுவிடும். அதைத்தான் விஜய் விரும்புகிறார். திமுகவை வீழ்த்த தேஜா கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும். கரூர் வழக்கில் கூட இன்று வரை பாரதிய ஜனதா தான் உதவி வருகிறது. தேஜா கூட்டணியில் இணைந்தால் விஜயின் அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் என திமுக தான் பிரச்சாரம் செய்கிறது. உண்மை அதுவல்ல. ஆரம்பத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணும் இப்படி யோசித்தே கூட்டணியை தவிர்த்தார். உண்மையை அறிந்தபின் கூட்டணிக்குள் வந்து துணை முதல்வராகிவிட்டார். தாவைக்காவுக்கு ஆதரவாக போலியான சர்வேக்களை திமுக தரப்பு வெளியிடுகிறது. அவர்கள் உருவாக்கும் மாயையில் விழுந்தால் விஜய்க்குத்தான் பாதிப்பு. தனித்து போட்டியிடுவது தற்கொலைக்கு சமம். தேஜா கூட்டணியில் இணைந்தால் வெற்றி நிச்சயம். இதை விஜயிடம் விலைக்குச் சொல்லுங்கள் என டெல்லி பாரதிய ஜனதா முக்கியஸ்தர்கள் கூறியுள்ளனர். இதை இருவரும் விஜயிடம் கூறியுள்ளனர். ஆனால் அவர் எந்த முடிவும் எடுக்காமல் மௌனம் காக்கிறார். அவரின் மௌனம் கட்சியை உச்சக்கட்ட குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது எனவும் தாவிக வட்டாரங்கள் கூறின. ரேசுக்கு ரெடியாகாத கட்சிகள் புலம்பல். வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 6 நாள். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9 நடைபெறும் என தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி 23ஆம் தேதி முடிகிறது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு சனி ஞாயிறு விடுமுறை போக 6 நாட்களே உள்ளன. அதிலும் 19ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு உள்ளூர் விடுமுறை. இதற்குள் தொகுதி பங்கீட்டையும் வேட்பாளர்களையும் கட்சிகள் அறிவிக்க வேண்டும். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இதுவரை தொகுதி பங்கீட்டை முடிக்கவில்லை. ஆளும் கட்சியான கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 14 சீட் என பேசி முடித்துவிட்டனர். ஆனால் போட்டியிடும் தொகுதிகள் முடிவாகவில்லை. அதோடு முதல்வர் ரங்கசாமி போட்ட மாநில அந்தஸ்து கண்டிஷனும் அப்படியே உள்ளது. இதேபோல் தேஜா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக, பாமக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் போட்டியிடும் இடங்கள், தொகுதிகள் குறித்து முடிவாகவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, எதிர்கூட்டணியான திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது என்ற பிரச்சினையே தீரவில்லை. சீட் பங்கீடும் இறுதியாகாமல் உள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு இருக்கும் ஒரு வார இடைவெளியில் இது அனைத்தையும் முடிப்பது கடினமான காரியம். அவசர கதியில் தேர்தலுக்கு தயாராகும் போது தவறுகள் நிறைய நடக்க வாய்ப்புள்ளதென புதுச்சேரி அரசியல் தலைவர்கள் புலம்புகின்றனர். காங்கிரஸை கை காட்டி சீட்டு கேட்கும் கட்சிகள். திமுக பதில் என்ன? திமுக கூட்டணியில் கடும் இழுபறிக்கு பின் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டது. புதிதாக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவுக்கும் கூடுதல் சீட் ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியானது. இதை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கும் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அடம்பிடித்து வருகின்றன. சென்ற முறை 6 தொகுதிகளை கேட்டு வாங்கி அதில் 2 தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றன என்பதால் இம்முறை தொகுதிகள் குறைக்கப்படுவதாக திமுக தரப்பு கூறியுள்ளது. அதை இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏற்க மறுத்துள்ளன. கூடவே அடுத்த கட்டமாக பேச்சு நடத்த வராமல் கண்ணாமூச்சி ஆடி வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 7 இடங்கள் கேட்கின்றன. திமுக தரப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இம்முறை கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்ப்பதால் அவர்களுக்கும் சேர்த்தே திமுக பதிலடி கொடுத்து வருகிறது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: தாவேகா பக்கம் போகாமல் இருப்பதற்காகவே காங்கிரசுக்கு 3 தொகுதிகள் கூடுதலாக கொடுக்கப்பட்டன. மாற்று அணி பக்கம் செல்லாமல் இருக்கவே தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. 2016 தேர்தலில் மதிமுக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி அமைத்தன. அந்த அணியில் தேமுதிக 124 தொகுதிகளில் போட்டியிட்டது. மற்ற 4 கட்சிகளும் 110 தொகுதிகளில் போட்டியிட்டன. அப்போது தேமுதிகவை தலைமையாக ஏற்று அக்கட்சிக்கு கூடுதல் சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்க முன்வந்த கட்சிகள் இப்போது திமுகவிடம் முரண்டு பிடிக்கின்றன. இழுபறி இருந்தாலும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும்.
இதேபோல் விசிகாவும் விரைவில் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்கும் என அந்த வட்டாரங்கள் கூறின. பழனிசாமி போட்டு ஸ்கெட்ச் மிஸ், பின்வாங்கிய வேட்பாளர்கள். தேர்தல் செலவுகளுக்கு அச்சப்பட்டு பழனிசாமி தேர்வு செய்திருந்த வேட்பாளர்களில் 19 பேர் பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தேஜா கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை பழனிசாமி ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டார். மார்ச் 18 பழனிசாமி உள்ளிட்ட 5 அல்லது 6 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது. அதைத் தொடர்ந்து தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து 2ஆம் கட்ட பட்டியலை வெளியிட பழனிசாமி திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த பட்டியலில் விருதுநகர், மதுரை, கடலூர், திருப்பூர், திருச்சி, திருவண்ணாமலை, சென்னை ஆகிய மாவட்டங்களில் தேர்வாகியிருந்த 19 பேர் திடீரென நாங்கள் போட்டியிடவில்லை என கூறியுள்ளனர். விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் 4 முனை போட்டியாக தேர்தல் களம் மாறும். இதில் வெற்றி பெற அதிக செலவுகளை செய்யும் சூழல் உருவாகியுள்ளது. செலவுகளில் ஒரு பகுதியை ஏற்க தலைமை மறுத்துவிட்டது. மொத்த செலவும் வேட்பாளர்கள் தலையில் விழுந்துவிட்டது. இதற்கு பயந்துதான் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாற்று வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டிய நெருக்கடியில் பழனிசாமி உள்ளார் என்றனர். சென்னை திரும்பிய விஜய், திரண்ட கூட்டத்தை அப்புறப்படுத்திய போலீஸ். கரூரில் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விஜய்க்கு 3வது முறையாக சம்மன் அனுப்பியிருந்தது. தனி விமானத்தில் 14ஆம் தேதி விஜய் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். 15ஆம் தேதி காலையிலிருந்து 5 மணி நேரத்திற்கு மேல் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணை முடித்த பின் டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு சென்னை வந்தார் விஜய். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் வந்தனர். முன்னதாக விஜயை வரவேற்க ரசிகர்கள் குவிந்ததால் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இரவு 11 மணி அளவில் சென்னை ஏர்போர்ட் வந்த விஜயை வரவேற்க தொண்டர்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் திரண்டனர். தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளது. 10 மணிக்கு மேல் ஒன்றாக கூடி நிற்கக்கூடாது என கூறி போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ட்விஸ்ட், துரை கண் அசைவில் நடந்த மாற்றம். தமிழகத்தில் ஆற்று மணலுக்கு அடுத்தபடியாக கிராவல் மண் எடுப்பதற்கான அனுமதி பெறுவதில் கடுமையான போட்டி நிலவுகிறது. ஏரி, குளம், வாய்க்கால் பகுதிகளில் கிராவல் மண் எடுக்க அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் மூலம் அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்கு ஆன்லைன் முறை அமலுக்கு வந்தாலும் குறிப்பிட்ட சில ஒப்பந்ததாரர்கள் மூலமாக மட்டுமே அனைத்து பணிகளும் நடக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 இடங்கள் வரை கிராவல் மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். இந்த அனுமதி வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு நபர் ஒப்பந்ததாரர் என்ற பெயரில் அனைத்து விவகாரங்களையும் கவனித்து வருகிறார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜப்பா என்பவர்தான் இதுவரை இந்த விவகாரங்களை கவனித்து வந்தார். இவர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு நெருக்கம் என்பதால் இவரை மாற்ற முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் அமைச்சர் ஒப்புதலுடன் இவர் மாற்றப்பட்டு புதுக்கோட்டையைச் சேர்ந்த கோபு என்பவரிடம் இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நடந்துள்ள இந்த மாற்றம் அதிகாரிகள் மட்டத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதுகுறித்து தமிழக மணல் எம்சான் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறியதாவது: சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கிராவல் மண் குவாரிகளை நடத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இதில் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒட்டுமொத்தமாக ஒப்பந்ததாரர் நியமிப்பது பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுப்பதாக உள்ளது. இதனால்தான் போலி ரசீதுகள், போலி பெர்மிட் புழக்கம் அதிகரிக்கிறது. போலி ஆவணங்கள் அடிப்படையில் கிராவல் மண் கடத்தும் வாகனங்களை பறிமுதல் செய்யும் அதிகாரிகள் அந்த மண் எங்கிருந்து யார் பெயரில் கொண்டு வரப்பட்டது என்பதை விசாரிப்பதில்லை. இதனால் கிராவல் மண் கடத்தலும் அரசுக்கு வருவாய் இழப்பும் தொடர்கிறது. இது போன்ற முறைகேடுகளை அரசு நினைத்தால் மட்டுமே தடுக்க முடியும் என அவர்கள் கூறினர். தமிழகத்தில் 66 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் கட்டணம் உயர்வு. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் மின்னணு முறையில் கட்டணம் வசூலிக்கும் வகையில் ஃபாஸ்டாக் முறை 2016 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 2021ஆம் ஆண்டு முதல் கட்டாயமாக்கப்பட்டது. இதில் கார், ஜீப் போன்ற தனியார் வாகனங்கள் அடிக்கடி பயன்படுத்துவதற்காக ஆண்டு கட்டண முறையை கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. மத்திய அரசு தரவுகளின்படி இதுவரை சுமார் 11,86,00,000 ஃபாஸ்டாக் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஏறக்குறைய 5,09,00,000 ஃபாஸ்டாகுகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளன. தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்தில் 98% இந்த முறையிலேயே கிடைக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் மொத்தமுள்ள 77 சுங்கச்சாவடிகளில் 66 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. மீதமுள்ள 11 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் மாதம் கட்டணம் உயர்த்தப்படும். தற்போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட கார், ஜீப், வேன் போன்ற வாகனங்களுக்கு 10 முதல் 40 ரூபாய் வரையும், லாரி, பஸ் போன்ற கனரக வாகனங்களுக்கு 50 முதல் 200 ரூபாய் வரையும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட வாய்ப்புள்ளது.
இதேபோல் மாதாந்திர பாஸ் கட்டணம் 300 முதல் 350 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளன. இதற்கிடையே நாடு முழுவதும் வாகனங்களுக்கான ஃபாஸ்டாக் ஆண்டு கட்டணம் ஏப்ரல் 1 முதல் 3000 3075 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை தேடிப்பிடித்துக் கொள்வோம், ஈரான் உறுதி. மேற்காசிய நாடான ஈரானுடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக போரிட்டு வருகின்றன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருப்பிடம் குறித்தும் சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன. இந்நிலையில் ஈரான் புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அறிக்கையில் குழந்தைகளை கொல்லும் குற்றவாளி என நெதன்யாகுவை குறிப்பிட்டு அவரை தேடிப்பிடித்துக் கொல்லப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதலை துவங்கிய பின் நெதன்யாகு அளித்த முதல் பேட்டியில் ஈரானில் ஆட்சியை வீழ்த்துவதற்கு உகந்த சூழலை உருவாக்கி வருகிறோம் என தெரிவித்திருந்தார். அடுத்ததாக கடந்த 12ஆம் தேதி வெளியான நெதன்யாகுவின் வீடியோவில் அவரது ஒரு கையில் 6 விரல்கள் இருப்பது போன்றதொரு பிம்பம் தெரிந்தது. இது செயற்கை நுண்ணறிவு வாயிலாக உருவாக்கப்பட்ட போலி வீடியோவாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. நெதன்யாகுவின் மகன் யாயர் கடந்த 9ஆம் தேதி முதல் தன் சமூக வலைதள பக்கத்தில் எந்த பதிவும் இடவில்லை என்பதும் பல்வேறு ஊகங்களை எழுப்பின. இதற்கிடையே நெதன்யாகு இஸ்ரேலில் உள்ள காஃபி ஷாப் ஒன்றிற்கு நேரடியாக சென்று காஃபி வாங்கும் வீடியோவை தன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார்.